ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சொல்ல முடியாத துயரங்கள் நம் எல்லோர் மனதுக்குள்ளும் உண்டு. யாரிடம் முறையிடுவது என்பதற்கு விடையாகவே இறைவன் ஆலயங்களில் எழுந்தருளியிருக்கிறார். இந்த உண்மையின் அடிப்படையிலேயே ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. நாளும் ஒரு ஆலயத்தை உங்கள் கண்முன் கொண்டு வருவதே இந்த ஆலயம் நிகழ்ச்சி. வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது. அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது. இங்கேதான் ஏராளமான கோவில்கள், ஏராளமான ஞானாசிரியர்கள், ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. அவற்றை பார்க்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? முத்தி தரும் 7 நகரங்களுள் மிக முக்கியமான நகரமாக போற்றப்படுவது காஞ்சி. வடமொழியில் நகரேஷு காஞ்சி என்பார்கள். தமிழிலோ தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பார்கள். 100க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் நிறைந்து தெய்வமணம் கமழும் திருநகரமான காஞ்சிபுரத்தில் பேருந்து நிலையம் அருகில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ கர்ணகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சித்திரகுப்த சுவாமி திருக்கோயில். சித் என்றால் மனம், அப்தம் என்றால் மறைவு. மனிதனுடைய மனதில் மறைவாக இருக்கக்கூடிய எண்ணங்களை எழுதி அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை முறைகளை அமைத்துத் தருவதால் சித்திரகுப்தர் எனப்பட்டதாக சொல்கிறார்கள். பார்வதி அம்பாள் சித்திரம் எழுதி உயிர் கொடுத்தார். எனவே சித்திரகுப்தர் என்றும் சொல்கிறார்கள். ஞானத்திற்கும் முத்திக்கும் அதிபதியாக கருதப்படும் கேதுவின் காரகத்துவத்துடன் சித்திரகுப்தர் விளங்குவதால் இந்த திருக்கோயில் கேது பரிகார தலமாகவும் விளங்குவதாக தலபுராணம் கூறுகிறது. 1907 கோயில் திருப்பணி மேற்கொண்டபோது பூமிக்கடியில் தோண்டும் போது மதில்கள் மற்றும் கட்டடங்கள் தெரிந்தது. தோண்டி எடுத்தபோது கட்டிடத்தினுள்ளே ஒரே பீடத்தில் அமைந்த அம்பாளுடன் கூடிய சித்திரகுப்தர் சிலை கிடைத்தது. சித்திரகுப்தர் யமதர்மராஜாவிடம் கணக்கெழுதுபவர். மனிதர்கள் என்றல்ல சகல ஜீவராசிகளும் செய்யும் நன்மை தீமைகளை எழுதி
அதன் பிரகாரம் அவன் வாழ்க்கை முறைகளை அமைத்து தருபவர் சித்திரகுப்தர். சுவாமி பேர் சித்திரகுப்தர், அம்பாள் பேர் கர்ணிகம்பாள். இவர் ஈஸ்வரனை தவம் செய்ய காஞ்சிபுரம் வந்ததால் இந்த ஊரில் இவருக்கு தனியாக ஆலயம் உள்ளது. இந்தியாவில் வேறு எங்கும் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் கிடையாது. இந்தியாவில் 14 இடங்களில் சித்திரகுப்தர் இருக்கிறார். பெரிய சிவன் கோவிலிலும் யமதர்மராஜாவின் சன்னதியிலும் இருக்கிறார். ஆனால் தனியாக ஊருக்கு நடுவில் சித்திரகுப்தர் ஆலயம் ஒன்றே ஒன்று, அது இதுதான். இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கிறது என்பதை காணலாம், வாருங்கள். சென்னி வளவன் என்ற பிற்கால சோழ மன்னன் காலத்தில் அமைச்சராக இருந்த துலாபார மண்டப கனகராயரால் சித்திரகுப்தர் உற்சவர் உருவாக்கப்பட்டதாக தெரிகிறது. சித்திரை மாதம் பௌர்ணமி நன்னாளில் பிறந்த சித்திரகுப்தருக்கு ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமியன்று நவகலச பூஜை, திருக்கல்யாண உற்சவம் அன்று நடைபெறுகிறது. யமபுரியில் பாவ புண்ணிய கணக்கெழுதும் சித்திரகுப்தருக்கு தனிக்கோயில் இது ஒன்று மட்டுமே. உலகில் வேறெங்கும் சித்திரகுப்தருக்கு தனிக்கோயில் கிடையாது. 7 தீபமேற்றி 7 முறை வலம் வந்து சித்திரகுப்தரை வணங்கினால் நல்ல வாழ்வும் வளமும் கிடைக்கும் என்கிறார்கள். தனி ஒரு ஆளாக கோடிக்கணக்கான உயிர்களின் பாவ புண்ணியங்களை மேற்கொள்ளும் பணி கடினமாக இருக்கவே ஈசனிடம் வேண்டிய யமனுக்கு உதவியாளரை அருள எண்ணிய பாங்கில் சித்திரகுப்தர் உருவாக்கப்பட்டார். இடது கையில் ஏடும் வலக்கையில் எழுத்தாணியுடனும் தோன்றிய சித்திரகுப்தர் இன்றும் யமபுரியிலிருந்து மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எந்த தவறும் வராதபடி கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது பெரும்பாலான மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. பல்லவர் காலத்தில் இதை சீர் பண்ணியிருக்கின்றனர். ஒரே பீடத்தில் சித்திரகுப்தர், கண்ணையம்பாள் உற்சவர், பல்லவர் காலத்து உற்சவர் பூஜையில் இல்லாமல் இருக்கிறது. பிற்கால சோழர்கள் செய்த 400 ஆண்டுகளுக்கு முன் செய்த சோழ காலத்து விக்கிரகம் உற்சவர் இருக்கிறது. மூலவர் வலது கையில் எழுத்தாணியும் இடது கையில் ஓலைச்சுவடியுடன் அமர்ந்த நிலையில் இருக்கிறார். சித்ரா பௌர்ணமி என்று பிறந்ததினால்
சித்திரகுப்தர் என்று பெயர். சித்ரா பௌர்ணமி அன்று திருக்கல்யாண உற்சவம் இவருக்கு நடைபெறுகிறது. அது சமயம் மக்கள் இவரை வழிபடுவர். சித்திரகுப்தர் நோன்பு இருப்பது விசேஷம். ஒவ்வொரு மனிதனும் சித்ரா பௌர்ணமி அன்று உப்பில்லாமல் சாப்பிட்டு அன்றைய தினம் கதம்ப சாதங்கள் செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதால் அது நம்மளுடைய பாவங்களை குறைத்து புண்ணியங்களை அதிகமாக எழுதி வைப்பார் சித்திரகுப்தர் என்ற வழக்கம் உள்ளது. சித்திரகுப்தர் ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் அதிபதி. நவக்கிரகத்தில் கேது கிரகம் ஞானகாரகன், மோட்சகாரகன். அதனால் கேது கிரகத்தின் அதிதேவதை சித்திரகுப்தர். கேத்து தோஷம், கால சர்ப தோஷம், பூர்வ ஜென்ம பாபம், பித்ரு சாபம், ஸ்திரீ சாபம், இப்படி அனைத்து தோஷங்கள், கேத்து திசை, கேது புக்தி, கேத்து அந்தரம், இது எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும். காஞ்சிபுரத்தில் மட்டுமே அமைந்திருக்கும் சித்திரகுப்தர் திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்டு சென்றால் திருமணத் தடை, குழந்தை பேரின்மை, வாழ்நாள் தடை ஆகிய தடைகள் நீங்கும், நல்ல வாழ்வு உண்டாகும் என்று இந்த திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் நம்புகிறார்கள். சித்திரை பருவந்தன்னில் உதித்தனன் சித்திரகுப்தன், அத்தினம் அவனை உன்னி அருச்சனை கடன்களாற்றினால் சித்தியும் பெறுவர், பாவமும் தீருமே என்று தலபுராணம் தெரிவிக்கிறது. ஆலய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் கருத்து சிறப்பு வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்கார பாடல் உதித்தாங்கு எனும் பாடல். இந்த பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் நம்மை பக்தி துறையில் இறங்கச் சொல்கின்றார். ஞானத்துறை இருக்கின்றது, கர்மயோகம் என்று சொல்லுவார்கள், அந்த துறையும் இருக்கின்றது. இருந்தாலும் அந்த இரண்டு துறைகளிலும் நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் பலன் என்பது கிடைப்பது கடினம்தான். ஆனால் பக்தி துறை என்பது எளிதிலேயே பலன் கிடைத்துவிடும். பக்தி துறையில் இறங்கியவர்கள் யாருமே தோற்று போனதாக கிடையாது. ஆனால் ஞானத்துறையிலேயோ இந்த கர்மயோகம் என்று சொல்லக்கூடிய அந்த துறையிலேயோ இறங்கியவர்கள் பலர் தோற்று போயிருக்கிறார்கள். அதனால்தான் நமது முன்னோர்கள் எல்லாமே பக்தி துறை என்று இதை விசேஷமாகவும் விரிவாகவும் சொன்னார்கள். நடந்த கதை இது என்னவெல்லாம் செய்யும் என்பதற்கு ஒரு உதாரணம். அயல் நாட்டுக்காரர்களை கூட மயக்கி இருக்கிறது. கோபாலகிருஷ்ண பாரதியார் என்று ஒரு பெரும் புலவர், உத்தமமான சிவபக்தர், நந்தனார் சரித்திர கீர்த்தனையை என்ற தலைப்பில் அவர் ஒரு நூல் எழுதினார். அந்த பாடல் காரைக்குடியில் ஒரு இடத்தில் சொற்பொழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்க வேலைக்காரர்கள், பிற்பாடு தனியார் துறை, எல்லா பொதுமக்களும் வந்து, இதில் குறிப்பாக அரசாங்கத்தில் பணியாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஒரு அலுவலகத்தில் அந்த அதிகாரி அவர் வந்து பார்த்தார். சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்தில் நடந்த நிகழ்ச்சி இது. அந்த அரசாங்க அதிகாரி, அவர் பெரிய துரை, வந்து பார்த்தார். என்ன ஒரு ஆள் தூங்கினா அடித்து கொடுத்துடலாம், இவ்வளவு பேர் என்ன என்றார். தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள், நேற்று இரவு இங்கே ஒரு சொற்பொழிவு உபன்யாசம் நடந்து கொண்டிருந்தது, கதாகாலட்சேபம், அதை கேட்டுக்கொண்டிருந்தோம் இவ்வளவு பேர்களும். அதனால்தான். யாரை பற்றி? தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த ஒருவரை பற்றி, நந்தனார், அவரை பற்றி நடந்தது. நிகழ்ச்சியை அங்கே நிகழ்த்தி கொண்டிருந்தவர் ஒரு அந்தனர் அப்படின்னார். ஓஹோ, சரி. மறுநாள் இந்த அதிகாரி, பெரும் அதிகாரி என்று சொன்னேனே, அவர் அந்த கதாகாலட்சேபத்தை கேட்க போனார். அவருக்கு தமிழ் தெரியாது, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கானோர் கூடியிருக்கின்றார்கள். கோபாலகிருஷ்ண பாரதியார் மெய் மறந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எல்லோரும் கண்களில் கண்ணீர் வழிய ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மொழி தெரியாவிட்டால் கூட அந்த ஆங்கிலேய அதிகாரி நினைத்தார்,
இவ்வளவு பேர்களையும் கட்டி போட்டிருக்கிறதென்றால் எவ்வளவு பக்தி இருக்க வேண்டும், என்ன இது என்று அந்த அதிகாரி அந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனையை தன் சொந்த செலவிலேயே அச்சடித்து எல்லோருக்கும் கொடுத்தார். நந்தனார் சரித்திர கீர்த்தனை மக்களிடையே வந்த வரலாறு இது. உத்தமமான ஒரு பக்தி என்ன செய்யும் என்பதற்கு ஒரு உதாரணம். அதை அடித்து கொடுத்த அந்த ஆங்கிலேய அதிகாரியின் பெயர் சிசே. இதெல்லாம் இன்றும் ஆதாரங்கள் உள்ளன. ஆகவே இப்படிப்பட்ட பக்தி துறையில் அருணகிரிநாதர் நம்மை இறங்கச் சொல்கின்றார். பாடல்: உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து இல்லை, உன்னில் உண்டாய் விதித்த ஆழ்டு அருள் தரும் காலம் உண்டோ, வெற்பு நட்டு உரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரும் பம்பரம் பட்டு உழல மதித்தான் திருமருகா மயிலேறிய மாணிக்கமே. இவர் என்ன என்ன நிகழ்வுகளை சொல்லி இருக்கின்றார் என்று ஏற்கனவே பார்த்தோம். அவைகளை ஏன் சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பாடலில் முக்கியமான தகவல்கள். பார்க்கடல் கடைந்த நிகழ்ச்சியை சொல்கின்றார். வெற்பு நட்டு உரகபதி தாம்பு என்று அதை பிரித்து கொள்ள வேண்டும். வாசுகி மந்தர மலை நட்டாகிவிட்டது வெற்பு. உரகபதி என்றால் பாம்புகளின் தலைவன், வாசுகியை தாம்பு என்றால் கயிறு என்பது பொருள். வாசுகியை கயிறாக கொண்டு கடைகின்றார்கள் தேவர்கள். தேவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, மனிதர்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள், பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள், நாம் இந்த நிலையில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது, என்றும் இருக்க வேண்டும், என்ன வழி என்றபோது மகாவிஷ்ணு சொன்னார், குழந்தைகளா பார்க்கடல் கடையுங்கள் என்று. அப்படி அவர்கள் பார்க்கடல் கடையும் பொழுது வேக வேகமாக கடைகிறார்கள். அந்த மத்து அடியில் தாழ போய்விட்டது. மகாவிஷ்ணு அங்கே கூர்மாவதாரம் எடுத்து அந்த மத்து தண்ணீரில் அமிழ்ந்து போகாதபடி தான் தாங்கிக் கொண்டார். இதுபோலத்தான் அமிர்தத்தினால் மகாவிஷ்ணுவுக்கு இத்தனோண்டு கூட பலனில்லை, தெரிகின்றதா? ஆனால் அவர் அதை தாங்கி நின்றார். மற்றவர்கள் அமிர்தத்தை ஏற்றார்கள். அதுபோல அடுத்தவர்களுக்காக நாம் சிறிதளவாவது ஏதாவது செய்கிறோம் அல்லவா, உதவி செய்கிறோம் அல்லவா, அதுதான் வேண்டியது. அடுத்தது கதைக்கு மேலே போகலாம். இன்னும் எதற்காக அருணகிரிநாதர் சொல்கின்றார் என்று. அம்பரம் பம்பரம் பற்றுடலை இவர்கள் கடைகின்ற வேகத்தில் ஆகாயமே பம்பரத்தை போல சுழன்று ஆடுகின்றதாம். அப்படி கடைந்த பொழுது மதித்தான் என்கின்ற தமிழ் வார்த்தைக்கு கடைதல் என்பது பொருள். அப்படி கடைந்து அமிர்தம் வந்தது, அதை தேவர்களுக்கு கொடுத்தார். அந்த அமிர்தத்தை உண்ட தேவர்கள் சூரபத்மன் முதலானவர்களிடம் சிக்கி சின்ன பின்னப்பட்டு போனார்கள். ஆனால் முருகப்பெருமானே அவருடைய மருமகனே, அதனால்தான் திருமருகா என்கின்றார். அப்படிப்பட்டவருடைய மருமகன் நீ, அமிர்தத்தை கொடுத்தவர் உன் மாமன், நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமா? மறுபடியும் மறுபடியும் பிறந்து இங்கே துன்பத்திலும் துயரத்திலும் சிக்கி சுழன்று கொண்டிருக்கின்றேனே, என்னை காப்பாற்றி நீ அருள் செய்ய வேண்டாமா என்கின்றார். முருகப்பெருமானிடம் இந்த வேண்டுகோளை விடுக்க காரணம் என்ன? மயில் ஏறிய மாணிக்கமே என்று சொன்னாரே, இதனுடைய உட்பொருள் என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அருணகிரிநாதருக்கு அருளியதைப் போலவே அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான செல்வங்களையும் அருளுமாறு வேண்டுவோம். அவன் அருளுவான். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? இதில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.